வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ் டிசம்பர் 19 இன்னைக்கான இரண்டாவது பதிவு. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க இண்டெக்ஸை பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிடுச்சு 150 பாயிண்ட்லையும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 156 பாயிண்ட்லையும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 447 பாயிண்ட்லையும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 2026க்கு பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம்ஸ் சில செக்டார்ஸ் வந்து ஜேபி மார்க்கன் வந்து சில செக்டாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுல என்னென்ன செக்டார்ஸ்னு பார்த்துடலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்காக சொல்லியிருக்காங்க. பேங்கிங், ஃபினான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் உடைய எக்ஸ்பென்ஸுக்கான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கன்சியூமர்ஸ் உடைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய ஸ்பெண்டிங் வந்து பெனிஃபிட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெலிகாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கேஷ் ஃபாலோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெலிகாம் பார்த்தீங்கன்னா ஏஐ உடைய யூசேஜ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறனால டெலிகாமோடைய ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. குளோபலா பார்க்கும்போது ஏஐயும் ஏஐ ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய அந்த சிப் ரிலேட்டடோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து நல்ல growthல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026ல வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் உடைய ஸ்டாக்ஸா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஜேபி மார்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70,000 கோடி மதிப்பிலான ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்ல பைப்லைன் ஆயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 4 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு ஃபியூச்சர் ரெவென்யூ வந்து நல்ல விசிபிலிட்டியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸா பார்த்தீங்கன்னா சில சிட்டிஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. மும்பை, பெங்களூர், பூனே இந்த மாதிரி சிட்டிஸ்ல பிரீமியம் லக்ஸரி ஹவுசிங்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிமாண்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோத்திலால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2275ஆகவும் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா 1750 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இப்போ கரண்ட்ல இருந்து 30லேருந்து 33% வரைக்குமே அவங்களுக்கு டார்கெட் பிரைஸ் வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. கார் கம்பெனிக்கும், பைக் கம்பெனிக்கு வந்து சில அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2026ல. அதுல பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் ஆஃப் த இயர் 2026ல வந்து மாருதி சுசுகி வந்து செலக்ட் ஆயிருக்குது. பெஸ்ட் ஓவரால் நியூ காரோடைய இந்தியன் திஸ் இயர் பார்த்தீங்கன்னா, என்ன கார் பார்த்தீங்கன்னா, விக்டோரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிரீமியம் கார் ஆஃப் த இயர்ல வந்து வோல்க்ஸ் வேகன் அது பார்த்தீங்கன்னா, பிரீமியம் அண்ட் லக்ஸரி கார்ல செலக்ட் ஆயிருக்குது. கிரீன் கார் அதாவது எலக்ட்ரிசிட்டி கார்ல பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா எக்ஸ்இவி 9இ வந்து செலக்ட் ஆயிருக்குது. பைக்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஆஃப் த இயர்ல வந்து டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை வந்து டிபெண்ட் பண்ணி வந்து செலக்ட்ன்னு சொல்லுவாங்கன்னா, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி, மைலேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியனுடைய ரோடோடைய சூட்டபிலிட்டிய பார்த்து தான் இந்த பைக்கோடைய அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனீஸோடைய ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சைனீஸ் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணிப்படி 20,140 பெர் டன்னுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது, அதாவது சைனீஸ்ல இருந்து நமக்கு ஸ்டீல் வந்து ரொம்ப லோ ரேட்ல கிடைக்குது. ஸோ நம்ம இந்தியனுடைய ஸ்டீல் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ அதனால வந்து ஸ்டீலோட கம்பெனிய புரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியனுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சைனீஸோடைய ஸ்டீலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனீஸோடைய ஸ்டீல் வந்து நமக்கு ரூ. 100 கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து வரி போட்டு ரூ. 30 எக்ஸ்ட்ரா பண்ணி ரூ. 130 அந்த மாதிரி ரேஞ்சுலயும், நம்ம இந்தியனுடைய ஸ்டீல் வந்து ரூ. 130 கிடைக்குது. ரூ. 130னா 2மே வந்து சேம் ஆயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்தியனுடைய ஸ்டீல் கம்பெனிய புரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்சியல்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம மார்னிங்லயே ஒரு நியூஸ் பார்த்திருப்போம். அதாவது ஒரு ஜப்பானுடைய பேங்க் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 20% உடைய ஸ்டாக் வந்து வாங்க போறதா கேள்விப்பட்டிருந்தோம்.
ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து அந்த டீல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 39,620 கோடிக்கு வந்து குடுத்து அந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இதுலருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பெரிய டீல்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியனுடைய ஃபினான்சியல் செக்டார்லயே பார்த்தீங்கன்னா, 11 பில்லியன் வந்து ட்ரேட் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் நடந்தோனயே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமோடைய ஃபினான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா, 5% நியரா வந்து எட்டிச்சு. ஷேர் வந்து அதிகமா ட்ரேட் ஆயிருந்தது. என்பிசிசில இருந்து ஒரு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து 2 டேஸ் பேக் பார்த்தோம்னா, ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம். அதாவது 2 பிக் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். 345 கோடிக்கு. இப்ப மறுபடியும் அவங்களுக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஐஐஎம் சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய சாம்பால்பூர் கேம்பஸ்ல இருந்து வந்து அவங்களுக்கு ஒரு அ 179.37 கோடியில வந்து ஒரு டீல் கிடைச்சிருக்குது. அகைன் ஒரு டீல் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் 3 ஒரு டீல் கிடைச்சிருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து 26% வரை ரெவன்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இது இந்த கம்பெனிக்கு வந்து குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோனே ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 3%க்கு மேல வந்து இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்டர் ரயில்வேல இருந்து 901 கோடிக்கு வந்து டனல் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தோனே பிரைஸ் பார்த்தீங்கன்னா மேல போயிருந்துச்சு. க்ரோக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இனிஷியேட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. பையிங் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து 180. க்ரோ நான் லாஸ்ட்டா பார்க்கும்போது ஒரு 160க்கு மேல ட்ரேட் ஆயிருந்தது. ஏத்தர் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா, அ புதுசா வந்து ஒரு பிசினஸ்ல என்டர் ஆக போறாங்க. அது என்ன பிசினஸ் பார்க்கணும்னா, இன்சூரன்ஸ் பிசினஸ். அதுக்கு வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 80 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் பிசினஸ்ல என்டர் ஆகுறாங்க. ஸோ இந்த இந்த நியூஸ்னால பார்த்தீங்கன்னா, 4% மேலவே வந்து ஏத்தர் எனர்ஜி வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ்லேருந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா, விசா பாஸ்போர்ட் சர்வீஸோடைய கம்பெனி. ஓகேவா? இதுல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் பார்த்தீங்கன்னா, சில ஒர்க்குக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. சில ஒர்க்குக்கு பேனும், ரெஸ்ட்ரிக்டடும் குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அ டெல்லி ஹைகோர்ட்லேருந்து வந்து அந்த பேன வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவ் நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து அதனுடைய பிரைஸ் எல்லாமே வந்து அப்ல முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.